வணக்கம் மிதுன ராசி நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிதுன ராசியை பற்றி. மிதுன ராசியில் உங்களோட இயல்பே பேசும் திறன், பழகும் சாமர்த்தியம், அனைவரையும் இணைக்கும் மனப்பாங்கு. அதனால தான் உங்களை சுற்றி எப்போதும் மனிதர்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மெதுவான விஷயம் வெளிச்சத்திற்கு வரப்போகுது. பாசம் போல நடித்து உங்களுடைய நம்பிக்கையை பயன்படுத்தி கொள்கிற ஒரு உறவு நீண்ட நாட்களாக உங்களை சுற்றி நீளமாக நடமாடி கொண்டிருக்குதுன்னு கூட சொல்லலாம். இந்த உறவுக்கு புதிதானது அல்ல, இன்று நேற்றே வந்தவரும் கிடையாது. என்றைக்குமே உங்களுடைய இருக்கவங்க தான். என்னை தவிர யாருக்கும் இவன் இப்படி செய்ய மாட்டான் அப்படின்னு நீங்கள் நம்பிய ஒருவர் தான். அந்த நம்பிக்கையே அந்த உறவோட பலம்னு கூட சொல்லலாம். வெளியில் மிக அன்பாகவும் உங்களுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்க மாதிரி முகத்தோடு இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே உங்கள் வளர்ச்சியை பார்த்து மனம் கசங்கி கொண்டே இருப்பாங்க. மிதுன ராசினருக்கு இப்போது அதிகமாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் பொழுது அருகில் இருந்து சிரிப்பவர், உங்களுடைய வெற்றியை முழுமையாக ரசிப்பவர் கிடையாது. அந்த நபர் உங்களோட முன்னேற்றம் பற்றிய செய்தி வரும் பொழுதெல்லாம் சிறிய அமைதி, பேச தயக்கம் அல்லது பேச்சை மாற்றும் குணம், இவை எல்லாமே அந்த உறவுடைய உண்மை முகத்தை காட்டும். இந்த உறவு யார் அப்படின்னா, பெரும்பாலும் நெருக்கமான நண்பர் அல்லது உறவினராக பழகும் ஒருவராக கூட இருக்கலாம். இரத்த உறவாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் நீங்கள் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க தான். உங்கள் ரகசியங்களை அறிஞ்சிருப்பாங்க, உங்கள் பலவீனங்களை தெரிஞ்சிருப்பாங்க, அதையே சரியான நேரத்தில் பயன்படுத்தி கொள்ளவும் காத்துட்டு இருப்பாங்க. வேலை தொடர்பாக உள்ள மிதுன ராசிக்கு இந்த உறவு அலுவலகத்தில் உங்களோட பழகும் ஒருவராக இருக்கலாம். வெளியில் உங்களை ஆதரிப்பது போல காட்டிக்கொண்டு பின்னால் உங்கள் பெயரை பயன்படுத்தி லாபம் தேடுவாங்க. உங்களுடைய உழைப்பில் பலனை தானே எடுத்து கொள்ள நினைப்பாங்க. நீங்கள் எதையாவது சாதிச்சிங்க அப்படின்னா நான் தான் உதவி செய்தேன் அப்படின்னு சொல்லி கொள்வாங்க. உங்களோட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் இருப்பவங்களுக்கு இந்த பாச முகமூடி போட்ட உறவு குடும்பத்துக்குள்ளே இருந்து வர வாய்ப்பு உண்டு. உங்கள் நல்ல மனதை புரிஞ்சுக்கிட்டு உணர்ச்சிகளை வைத்து விளையாடுற ஒருத்தராக தான் இருப்பாங்க. நீங்கள் தான் புரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிற வார்த்தையை ஆயுதமாக பயன்படுத்திகிட்டே இருப்பாங்க. உங்களை தவறாக நினைக்க வைப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே தவறு அவர்கிட்ட தான் இருக்கும். மிதுன ராசியினரை பொறுத்த வரையும் நீங்கள் இப்போ இருக்கிற நட்சத்திர நிலை ஒன்று தெளிவாக சொல்லுது. எல்லாரும் உங்களுக்காகவே இருப்பவர்கள் அல்ல. சிலர் உங்களோட ஒளியில் தங்கள் நிழலை மறைக்க நினைப்பவங்களாக இருப்பாங்க. அதனால் இந்த காலத்தில் யாரிடமும் அளவுக்கு மீறிய மனம் திறந்து பேச வேண்டாம்னு சொல்லலாம். உங்கள் அடுத்த திட்டங்களை எல்லார்கிட்டையும் பகிர வேண்டாம். அமைதியை கவனிக்கிறது தான் உங்களுடைய பாதுகாப்பான ஒரு இது. இந்த ராசி பலன் உங்களுக்கு பயம் தருவதாக கிடையாது, விழிப்புணர்வு தருவதாகவும் இல்லை. உண்மையான பாசம் உங்களை சுதந்திரமாக சுவாசிக்க விடும். போலியான பாசம் உங்களை எப்போதுமே குற்ற உணர்ச்சியில் வச்சுருக்கும். இந்த ரெண்டுக்குமே உள்ள வேறுபாட்டை இப்போது நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய காலமும் வந்துருச்சு. வரும் காலங்களில் அந்த உறவினர் உண்மை முகம் தானாகவே வெளிவரும். நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், பொறுமையாக இருங்க. உங்களை உண்மை எப்போதுமே தானாக மேலே வரும். அதே நேரத்தில் உங்களுடைய மனம் கொஞ்சம் வலிக்கும். ஆனால் அதுவே உங்கள் வாழ்க்கையில் பெரிய பாரத்தை இறக்கி வச்சது போல் இருக்கும். மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தவரை நல்ல மனம் உங்களுடைய பலம்தான். ஆனால் அதையே எல்லாருக்கும் காட்ட வேண்டிய அவசியமும் கிடையாது. அப்படி இருக்கிறதுனால எல்லாரும் உங்ககிட்ட பாசமாக இருக்க மாதிரி பேசி உங்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க. யார்கிட்டையும் எவ்வளவு நெருக்கம் வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் தேர்வு செய்ய வேண்டிய நேரமும் வந்துருச்சு. அப்போ தான் உண்மையான உறவுகள் உங்களோட நிலைச்சு நிற்குன்னு கூட சொல்லலாம். மிதுன ராசிக்காரங்க நீங்கள் எல்லாரிடமும் ஒரே மாதிரி பழகும் குணம் கொண்டவர்களாக இருக்கீங்க. அதனால தான் யார் உண்மை, யார் வேஷம் போடுறாங்க அப்படிங்கிறது உடனே கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுது. குறிப்பாக உங்ககிட்ட அதிகமாக பேசுகிறவங்க எப்போதுமே நான் உன் பக்கம்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதன் மீது நீங்கள் இனிமேட்டு கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் அதிகமாகவே இருக்குது. அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் மறைஞ்சிருக்கிற எண்ணம் தான் உங்களுக்கு எதிராக இருக்குது. இந்த உறவு உங்களை நேரடியாக காயப்படுத்த மாட்டாது, அதுவே அவங்களோட புத்திசாலித்தனம்னு சொல்லலாம். மெதுவாக உங்களோட முடிவுகளை தலையிடுவாங்க. நீங்கள் எதையாவது செய்ய நினச்சிங்க அப்படின்னா இப்போது அவசியமா, இது ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை பின்னுக்கு இழுப்பாங்க. வெளியில் அது அக்கறை போல் தோணும். ஆனால் உள்ளுக்குள்ளே உங்கள் முன்னேற்றத்தை நிறுத்தணும் அப்படின்னு எண்ணம் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. மிதுன ராசிக்கு இன்னொரு விஷயம் தெளிவாக தெரிகிறது. அது என்ன அப்படின்னா, நீங்கள் மனம் தெரிஞ்சு பேசும் ஒருவரே உங்கள் பலவீனத்தை ஆயுதமாக மாற்றிக்கொள்வாங்க. நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் நீங்கள் நினச்சி கூட பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு எதிராக திரும்ப வரும். அப்போதான் உங்களுக்கு நாம் தவறான நபரிடம் நம்பிக்கை வச்சிட்டோமோ அப்படிங்கிற எண்ணமும் வரும். உறவு யார் அப்படிங்கிற கேள்விக்கு நட்சத்திரம் கொடுக்கும் பதில் ஒன்றே ஒன்று தான்.
நீங்கள் அதிகமாக மனம் வைத்த ஒருவர் உங்கள் நண்பராக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், சிலருக்கு காதல் போல தோன்றிய ஒருவராகவும் இருக்கலாம். ஆனால் அவங்க உங்கள் உணர்ச்சிகளை முழுமையாக புரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. அதே சமயம் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சவங்களாகவும் இருப்பாங்க. பணம் தொடர்பான விஷயங்களில் மிதுன ராசிக்காரங்க இப்போது எப்பயுமே கவனமாக தான் இருக்கணும். நம்பிக்கையாக தான் கேட்குறேன் என்று சொல்லி உதவி கேட்பாங்க, திருப்பி கொடுக்காம இழுத்தடிப்பாங்க, அல்லது உங்களோட உதவியை வச்சு உங்களை கட்டுப்படுத்த நினைப்பாங்க. பாசமாக பேசும் இடத்துல பணம் கலந்து விட்டாலே அந்த உறவு நிச்சயம் சுத்தமாக இருக்காது. குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இந்த உறவு அடிக்கடி உங்களை மன அழுத்தத்திற்கு உள்ளாகும். நீங்கள் அமைதியாக இருக்க முயன்றாலும் ஏதாவது ஒரு குற்ற உணர்ச்சியை உங்களுக்குள்ளே விதைப்பாங்க. நீ இப்படி இல்லாதிருந்திருந்தீன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற வார்த்தைகளை உங்களுக்கு உள்ளுக்குள்ளே சேர வைப்பாங்க. உண்மையிலேயே அது உங்கள் தவறு கிடையாது, அது அவங்களோட எதிர்பார்ப்பு. மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் இப்போ உங்களுக்கு தேவையானது பேசுவது இல்லை, கவனிப்பது தான். அது உங்களோட இருக்கிறவங்க என்பதை காட்டிலும் யார் உங்கள் வளர்ச்சியை மனதார விரும்புகிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் பொழுது அமைதியாக இருப்பவங்க துக்கத்தில் மட்டும் அன்பை காட்டுவாங்க, அவர்கள் மீது சந்தேகம் வச்சு கொள்ள மாட்டாங்க. வருங்காலத்தில் இந்த உறவு ஒரு தூரம் தானாகவே உருவாகும். சண்டையோ பெரிய பிரச்சனையோ இல்லாமல் மனதளவில் ஒரு விலகல் வரப்போகுது. அதுவே உங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாதுகாப்பாக தான் இருக்கும். அந்த விலகலை குற்ற உணர்ச்சியாக நினைக்க வேண்டாம், அது உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்த ஒரு எச்சரிக்கையாக நீங்கள் நினச்சிக்கணும். இந்த நேரத்தில் புதிய மனிதர்களை நீங்கள் எப்பயுமே நம்பக்கூடாது, பழைய உறவுகளையும் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. உங்களை புரிஞ்சு கொள்ள முயற்சிப்பவர்களை மட்டும் அருகில் வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லாத்தையும் திருப்திப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுருங்க. உங்கள் அமைதியை இப்போது உங்களை எது முன்னுரிமையாக கொடுக்குதோ அதை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. மிதுன ராசியை உண்மையான பாசம் எப்போதுமே அமைதியாக இருக்கும், விளம்பரம் செய்யாது, உரிமை பேசாது, அழுத்தம் கொடுக்காது. அதை நீங்கள் இனி தெளிவாக அடையாளம் கண்டுக்க போகிறீங்க. அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே இந்த அனுபவம் உங்களுக்கு தேவையான பாடமாக கூட இருக்குதுன்னு கூட சொல்லலாம். மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் உங்களுக்குள்ள ஒரு நல்ல குணம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. யாராவது சிரமத்தில் இருந்தால் உடனே ஓடி போய் உதவி செய்கிற அப்படிங்கிற மனம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஆனால் அந்த மனமே சில நேரங்களில் உங்களை தவறான இடத்துல நிறுத்திடுது. இவர் இப்படி செய்ய மாட்டார் அப்படிங்கிற எண்ணம் தான் அந்த உறவுக்கு அதிக பலனை தருகிறது. அந்த நபர் உங்களை பயன்படுத்தி கொள்வதற்கு நீங்கள் தரும் வாய்ப்பு அது. இந்த உறவு உங்களை தேடி நீங்கள் அந்த உறவுக்கு செய்ய மாட்டார் அப்படிங்கிற பலத்தை தான் நீங்கள் கொடுக்குறீங்க. அந்த உறவுக்கு அதிக பலம் தருகிறது. அந்த நபர் உங்களை பயன்படுத்தி கொள்வதற்கு நீங்களே வாய்ப்பு தரீங்கன்னு கூட சொல்லலாம். இந்த உறவு உங்களை தேடி நேரடியாக வருவதே கிடையாது, ஏமாற்றுவது கிடையாது. அதனால தான் நீண்ட காலமாக கண்டுபிடிக்க முடியாமல் இருந்துச்சு. உங்களுடைய முடிவுகளில் சந்தேகப்படுத்த வைப்பாங்க. நீங்கள் ஒரு நல்ல முடிவு எடுத்தால் கூட அதில் குறைய தேடிட்டே இருப்பாங்க. நான் உன் நலனுக்காக தான் சொல்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை உங்களுடைய தன்னம்பிக்கையை மெதுவாக உடைச்சிருவாங்க. இதை நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் உங்களுக்கே உங்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் போயிற மாதிரி ஆயிரும். மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் இந்த காலகட்டத்தில் அதிகமாக நடக்கிறது என்ன அப்படின்னா, உண்மையை பேச நினச்சா கூட மன தயங்கும். காரணம், அந்த உறவு உங்களை உணர்ச்சி பூர்வமாக கட்டி போட்டிருக்கும். நீங்கள் பேசினா தவறாக எடுத்துக்கொள்வாங்க அப்படிங்கிற பயம், நீங்கள் விலகினா நன்றி கெட்டவர் என்று சொல்லிவிடுவார் என்ற தயக்கம். இதுவே இந்த உறவினுடைய மிகப்பெரிய பிடின்னு கூட சொல்லலாம். இந்த உறவு யார் அப்படின்னு இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, உங்களை கட்டுப்படுத்த நினைக்கிற ஒருத்தர்னு சொல்லலாம். அவங்க உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் உங்களை சுயநிலையாக நேசிக்க மாட்டாங்க. நீங்கள் அவரை தாண்டி யோசிப்பதை விரும்ப மாட்டாங்க. நீங்கள் தனியாக வளர்வதை பார்த்தா உள்ளுக்குள்ளே பதற்றம் அடைஞ்சிட்டே இருப்பாங்க. சில மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த உறவு காதல் வாழ்க்கையில் கூட இருக்கலாம். அன்பு அப்படிங்கிற பெயரில் உங்களை எப்போதுமே விளக்கம் சொல்ல வச்சுக்கிட்டே இருப்பாங்க. உங்களுடைய நேரம், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய விருப்பங்கள் எல்லாத்துலேயுமே தலையிடுவாங்க. நீங்கள் இது எல்லாமே உங்கள் நலனுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே அது அவருடைய பயம். உங்களை இழந்து விடுவோமா என்ற பயம் கிடையாது, உங்களை கட்டுப்படுத்த முடியாமல் போயிருமா அப்படிங்கிற பயம்தான். வேலை, தொழில் விஷயங்களில் இருக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த உறவு உங்களோட சேர்ந்து பயணிப்பவர் போல நடிப்பாங்க. ஆனால் முக்கியமான நேரத்தில் ஆதரவு தர மாட்டாங்க. உங்களுக்கு வாய்ப்பு வந்துச்சு அப்படின்னா அதை பற்றி செய்தியை மற்றவங்களுக்கு மாற்றி சொல்லி குழப்பத்தை உண்டு பண்ணுவாங்க. பின்னர் நான் தான் உனக்காக நிறைய செஞ்சேன் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசில் கடன் உணர்ச்சியை விதைப்பாங்க. மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தவரை இப்போ உங்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய அறிகுறி ஒன்றே ஒன்று உண்டு. அந்த உறவுனோட பேசிக்கொண்டே இருந்தால் மனம் சோர்வடையும், சந்தோஷமாக இருக்க முடியாது, ஏதோ ஒன்று குறைவாக இருப்பது போல உணர்வீங்க. அதுவே அந்த உறவு உங்களோட வாழ்க்கையில் தேவையற்ற சுமையாக மாறிடுது அப்படிங்கிறது தான் உங்களுக்கான அறிகுறி.
இனி எல்லா பாசத்துக்கும் தலை வணங்க வேண்டிய அவசியமும் கிடையாது. எல்லா உறவையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற பொறுப்பு உங்களுக்கு கிடையாது. வரும் நாட்கள்ல அந்த உறவு உங்களிடத்துல இருந்து எதையாவது எதிர்பார்க்கும். நீங்க மறுத்தீங்க அப்படின்னா அவங்க உண்மையான முகம் வெளியே வரும். கோபம், குற்றச்சாட்டு, உணர்ச்சி நாடகம் இவை எல்லாமே ஒரே நேரத்துல வெளியில வரும். அப்பதான் நீங்க புரிஞ்சு கொள்வீங்க. இதுவரை நீங்க பார்த்தது பாசம் கிடையாது, தேவை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்குவீங்க. இனி அவங்க கிட்ட இருந்து எப்பொழுதுமே நீங்க விலகி இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உண்மையான உறவு உங்களை சுதந்திரமா சிரிக்க விடும். போலியான உறவு உங்களை எப்போதுமே உங்களை விளக்க வைக்க தான் பார்க்கும். இந்த இரண்டிற்கும் உள்ள வேறுபாடை இப்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இனி எப்பொழுதுமே பொய்யா நடிக்கிறவங்க கிட்ட பழகிறத நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னேறிட்டே இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி எப்பொழுதும் முன்னேறி சந்தோஷமாக இருப்பதற்கு எங்கள் சேனல் மூலிமா உங்களை நாங்கள் வாழ்த்துறோம். நன்றி, வணக்கம்.